அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அம்மா பஅத். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போகக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கான பிரத்யேக சில சட்டங்கள் உண்டு. அதை பற்றி பார்ப்போம். காரணம், அவங்களுடைய உடல் கூறு அனுசரித்து அவங்களுக்காண்டி சில சட்டங்கள் தேவைப்படுகின்றது. அவங்களுக்காண்டி எஹ்ராமினுடைய துணிகள் எதுவும் ஆடைகள் எதுவும் வித்தியாசம் உண்டா, அது மாதிரி அவங்களுக்கு உடலில் கோளாறு ஏற்படுமானால், உதாரணமாட்டு அவங்களுக்கு மென்சஸ்ஸு ஒரு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் அவங்க எங்கேருந்து மீக்காத்திலேருந்து எஹ்ராம் கட்டணுமா அல்லது தள்ளி வந்து கட்டிக்கிறலாமா, எஹ்ராம் கட்டின பிறகு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் அவங்க தவாஃப் செய்ய வேண்டிய முறை என்ன, இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி மாத்திரை மருந்து உபயோகித்து அதனை தடுத்து வைக்கலாமா, தள்ளி போடலாமா போன்ற பல செய்திகளை பற்றி காண்போம். நம்ம ஹிதாயாவில் பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க, வல் மர்அத்து ஃபி ஜமீஇ தாலிக கர் ரஜுலி. ஹஜ்ஜு உம்ராவில் சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் இதில் எல்லாமே ஆண் பெண் சமமாக தான் இருக்குது, சில விஷயங்களை தவிர என்பதாக சில பட்டியல் கொடுப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தாச்சுன்னா, அன்னஹா கைர அன்னஹா லா தக்ஷிஃபு ரஅஸஹா, ஒரு பெண் தன்னுடைய தலையை முழுமையான முறையில் மறைத்து வைக்க வேண்டும் என்பது. காரணம், ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தவாஃப்லையும் அது மாதிரி தொழில்கூடிய நேரத்தில் அவங்களுடைய முகமும் வளையல் போடக்கூடிய இடத்துலேருந்து விரல் நுனி வரைக்கும் இந்த ரெண்டு பாகங்கள் மட்டும்தான் திறந்து இருப்பதற்கு அனுமதி உண்டு. மற்றபடி அவங்க தொழுகையிலையும் தவாஃப்லையும் முழுமையான முறையில் மறைத்தாகணும் என்பது கட்டாய சட்டம். எனவே அவங்க முழுசாக மறைக்கணும். தலையினுடைய சில முடிகள் கூட வெளியே தெரிஞ்சிராத அளவுக்கு முழுமையான முறையில் நல்ல முறையில் மறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அது மாதிரி வளையல் போடக்கூடிய வளையல் போடக்கூடிய இடத்தையும் முழுமையான முறையில் மறைச்சி வைக்கணும். அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த புர்கா, அவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடை லூஸாக இருக்குது, விசாலமாக இருக்குது அப்படின்னா கையை மேலே தூக்கும்போது அந்த இடங்கள் வெளியே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரிஞ்சால் அவங்களுடைய தொழுகை தவாஃபில் இடையூறு ஏற்பட்டு, எனவே சரியான முறையில் வளையல் போடக்கூடிய அந்த இடம் வரைக்கும் நல்ல முறையில் மறைக்க வேண்டும் என்பது. ஒரு சின்ன ஒரு எலாஸ்டிக் மாதிரி ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டுக்கிட்டாச்சுன்னா அந்த கை கீழே இறங்காமல் இருக்கும். பிரத்யேகிச்சு தவாஃபில் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக கையை உயர்த்தி தக்பீர் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கையை உயர்த்தி போதும் கூட சில பாகங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுமையான முறைப்பதில் கவனம் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாய சட்டம். இரண்டாவதாக, ஒரு பெண் தன்னுடைய முகத்தை திறந்து வைக்கணும். காரணம், புகாரில் ஹதீஸ் பார்ப்போம், வலா தன்தகிபு அல் மர்அத்துல் முஹரிமத்து, எஹ்ராம் கட்டிய ஒரு பெண் முகத்துக்கு முகத்திரை அணிவது கூடாது என்பதாக ஹதீஸ் பார்ப்போம். அதாவது முகத்தை மறைப்பதற்காக வேண்டிய ஒரு கயிறு போட்டோ அல்லது எலாஸ்டிக் போட்டோ முகத்துக்குன்னு ஒரு திரை வருது. அந்த மாதிரி முகத்திரைகள் எதுவுமே முகத்தை மறைப்பது கூடாது, கட்டாயமாக திறந்து தான் வைக்கணும் என்பது பெண்களுக்கான சட்டம் எஹ்ராமுடைய சூழலில். மூணாவதாக, ஆண்கள் தல்பியா சப்தம் கூட்டி சொல்லுவாங்க, லப்பேக் அல்லாஹும்ம லப்பேக் அப்படிங்கிறது. பெண்கள் சப்தத்தை கூட்டக்கூடாது, மெதுவாக தான் சொல்லணும் என்பது. நான்காவதாக, தவாஃபில் 7 சுற்று சுற்றும்போது முதலில் உள்ள 3 சுற்றில் ரமல் செய்கிறது சுன்னத்து. ரமல்னா வீர நடை போடுவது அப்படிங்கிறது சுன்னத்து. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு அப்படிலாம் கூடாது, 7 சுற்றும் சாதாரண நடையில் தான் ஆயிருக்க வேண்டும் என்பது. அது மாதிரி சஃபா மருவாக்கு இடையில் ஓடக்கூடிய நேரத்தில் நடுவில் ஒரு பிரத்யேகிச்சு சில இடங்களில் ஒரு பச்சை கலர் வச்சு அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல விரைவாக செல்வது, சின்ன ஓட்டம் எடுப்பதும் கூட ஆண்களுக்கு சுன்னத்து. பெண்களை பொறுத்த வரைக்கும் அறவே கூடாது, சாதாரண நடை தான். 7 சுற்றிலும் சஃபா மருவாவுடைய 7 சுற்றிலும் அதுபோல தான் சாதாரணமாக தான் நடக்கணும் என்பது அவங்களுக்குரிய சட்டம். ஹஜ்ஜு உம்ரா முடிஞ்சதுக்கப்புறம் மொட்டை அடிப்பது தான் ஆண்களுக்கு நன்மை அதிகம்னு பார்ப்போம். ஆனால் பெண்கள் மொட்டை அடிப்பது ஹராம். அவங்க முடி வெட்ட தான் செய்யணும். முடி வெட்டுறது அப்படின்னு சொல்லும்போது ஆண் பெண் யாராக இருந்தாலும் தலையினுடைய மொத்த முடியிலிருந்து கொஞ்சம் கண்டிப்பாக வெளியே எடுத்தாகணும். தவிர இங்கே 2 முடி அங்கே 2 முடி எடுப்பதெல்லாம் அனுமதி கிடையாது. எனவே ஒரு பெண் தன்னுடைய முழு கொண்டை முடியை எடுத்துட்டு கொண்டையினுடைய நுனி பாகத்தில் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு ஒரு சின்ன விரலில் அந்த முடியை சுற்றினா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கிட்டு கொஞ்சம் அவங்க கத்தரித்து கீழே போட வேண்டும் என்பது கட்டாய சட்டம். அவங்களுக்கு மொட்டை அடிப்பது கூடாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் அமைப்பில் உருவாக்கப்பட்டது, அதாவது தையல் ஆடை அறவே அணிவது கூடாது என்பது அவங்களுக்குரிய சட்டம், உள்ளாடைய வெளியாடை. ஆனால் பெண்கள் அவங்க தேவையான ஆடையை அணிந்து கொள்ளலாம், எல்லாமே அவங்களுக்கு அணிந்து கொள்வதற்கு அனுமதி உண்டு. ஆனால் அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய முறையில் அவங்களுடைய ஆடைகள் அலங்காரங்கள் ஆகிவிடுங்கிறது எப்போவுமே கூடாது. பிரத்யேகிச்சு இது புனிதமான ஒரு இடம், இங்கே வைத்துக்கொண்டு மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய முறையில் ஒரு புர்காவில் பிரத்யேக இடங்களில் சில அடையாளங்கள் போட்டு டிசைன் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல செயல்கள் கிடையாது. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை அந்த மாதிரி ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
ஹஜ்ருல் அஸ்வத்தை தொடுவது முத்தமிடுவதுங்கிறது சுன்னத்து ஆண்களுக்கு, பெண்களுக்கு அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்காண்டி பிரத்யேக வரிசையில் அமைக்கப்பட்டு நெருக்கடி இல்லாமல் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் கூட்டத்தில் ஆண்களோடு இடைஞ்சல் செய்து கொண்டு அவங்களுக்கு இதனை போய் செய்வதுங்கிறது அவங்களுக்கு அறவே அனுமதிக்கப்பட்டது அல்ல. அடுத்ததாக லா தல்பசல் குஃபாசைனி ஹதீஸில் தான் பார்ப்போம். இது புகாரினுடைய ஹதீஸ் தான் பார்ப்போம். ஒரு பெண் கையுறை அணிந்து கொள்வதும் கூட அணிவது கூடாது. கையை மறைக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி அல்லது வேறு ஏதோ காரணமாக மொத்தத்தில் கைக்காண்டி உரை அணிந்து கொள்வது, கையுறை அணிவதுங்கிறது அறவே அனுமதிக்கப்பட்டது அல்ல. கையை தான் போட்டிருக்கக்கூடிய துணிக்குள்ளே ஷாலுக்குள்ளே இப்படி மறைச்சி வச்சுக்கலாமே தவிர கைக்குன்னு வரக்கூடிய அந்த உரை அணிவதுங்கிறது அனுமதிக்கப்பட்டது அல்ல. அடுத்ததாக அவங்க எப்போவுமே எந்த நேரத்திலும் தன்னுடைய அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடிய முறையில் எந்த செயலும் ஆகிவிடக்கூடாது. தங்க நகை போட்டுக்கொள்றதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அந்த நகையை வெளியே காட்டிக்கொண்டு அடுத்தவங்களுடைய கவனத்தை இருக்கிறது. அது மாதிரி கையில் மருதாணி போடுறதுக்கும் அனுமதி உண்டு. அந்த மருதாணியை சும்மா அள்ளி வச்சு பூசிக்கிறோமே தவிர பிரத்யேகிச்சு டிசைன் போடும் பொழுதும் அடுத்தவங்களுடைய கவனம் ஈர்க்கப்படும். பிரத்யேகிச்சு கையினுடைய பின்னாடியும் கூட போட்டு வச்சுக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. காரணம், முழுமையான முறையில் அடுத்த ஆண்களுடைய கவனத்தை அது ஈர்க்கும். அதுவும் போயிருக்கிறது ஒரு புண்ணியமான ஒரு ஸ்தலம், புண்ணியமான ஒரு இபாதத்துக்காண்டி. அங்கே போய் ஒரு அடுத்தவங்கள ஒரு பாவத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய முறையில் செயலை அமைக்கிறதுங்கிறது பெரிய பாவமான செயல்னு பார்க்குறோம். அடுத்ததாக உடல் கூறு சில கோளாறாக இருப்பதன் காரணமாக, அதாவது ஒரு மாதவிடாய் மென்சஸ் ஏற்பட்டிருக்குது இப்போவே, அல்லது ஒரு 1-2 நாளில் ஏற்பட்ட என்ற ஒரு சூழலில் இவங்க மீகாத்தில் தான் எஹராம் கட்டணுமா அல்லது தள்ளி போய் கட்டிக்கிறலாமா என்பதாக கேள்வி. எந்த காரணம் வைத்தாலும் மீகாத்தில் எஹராம் கெட்டாமல் வந்து விடுவது கூடாது. கண்டிப்பாக எஹராமு மீகாத்தில் தான் கெட்டி ஆகணும். விமானத்தை வராது, அது மீகாத்துக்கு முன்பே கெட்டி கொண்டு வர வேண்டும் என்பது. வந்துட்டு அவங்க அங்கே இருக்கணும். எப்போ சுத்தமாக வராங்களோ அன்றைக்கி போய் அவங்க தவாஃப் செய்யணும் என்பதை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அவங்க மதீனாவிலிருந்து கிளம்பும்போது அவங்க நல்ல முறையில் இருந்தாங்க. வழியில் வச்சு அவங்க மென்சஸ் இந்த மாதவிடாய் ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, ரொம்ப கவலைப்படாதம்மா, இஃப் அலி கமா இஃப் அலுல் ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடியவங்க என்னென்ன அமல் செய்கிறாங்களோ எல்லா அமலும் நீனு செஞ்சுக்கோ, உனக்கு அனுமதி உண்டுமா. கைர அல்லா தத்தூஃபி பில் பைத்தி ஹத்தா தத்துஹுரி, சுத்தமாகிற வரைக்கும் நீ தவாஃபு மட்டும் தான் செய்யக்கூடாதுமா, பாக்கி உள்ளது எல்லாமே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தவாஃபு சை தவிர பாக்கியுள்ள எல்லா அமலும் செய்து கொள்ளலாம். எனவே தன்னுடைய மீகாத்தில் தான் எஹராம் கட்டி கொண்டு வரணும். அந்த ரூமில் இருந்து கொண்டு திக்ரு துவாக்கள் இந்த மாதிரி தன்னுடைய நேரத்தை அவங்க செலவழிக்கணும். சுத்தமானதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு தவாஃபு உம்ரா சாயை முடிக்கணும் என்பது அவங்களுக்குரிய சட்டம். இந்த மாதிரி ஒரு கோளாறு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி மாத்திரை மருந்து உபயோகிக்கலாமா என்பதாக கேள்வி. நம்மளுடைய உடலுக்கு எதுவும் கோளாறு அதாவது பின்னாடி வேறு ஏதாவது பின் விளைவுகள் ஏற்படாத விதத்தில் டாக்டருடைய ஆலோசனை பிரகாரம் இதனை செய்து கொள்வதற்கு அனுமதி உண்டு. ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி தள்ளி போட்டு கொள்ளாமே தவிர 1 வாரம் 10 நாள் தள்ளி போடுதல் அப்படிங்கிறது மாபெரும் நோய்களை உண்டாக்கி தந்தனால் அந்த மாதிரிலாம் தள்ளி போட வேண்டிய தேவையில்லை. ஊருக்கு கிளம்புற நேரத்தில் தவாஃப் விதாங்கிறது ஆண் பெண் எல்லாருக்கும் கடமை, கட்டாயம் செஞ்சு ஆகணும். ஆனால் அந்த அன்னைக்கு அவங்களுக்கு மாதவிடாய் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த விடை பிரியா தவாஃபை விதான்னு சொல்லுவாங்க. அந்த தவாஃப் இவங்களுக்கு கடமையே கிடையாது. நேராக வீட்டுக்கு கிளம்பியெல்லாம் இதுக்காண்டி ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது பார்ப்போம். விடை பிரியா தவாஃபுங்கிறது இவங்களுக்கு கிடையாது. ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதவிடாய் இருந்தால், அதாவது அரஃபா மினா முஸ்தலிஃபா அந்த நாட்களில் மாதவிடாய் இருந்தாலும் பெருசாக அவங்க அல்ட்டி கூட வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாமே அனுமதி உண்டு. அரஃபா முஸ்தலிஃபா மினாவில் போய் கல் எறிகிறது, குர்பானி கொடுக்கறது எல்லாம் அனுமதி உண்டு. இந்த மாதிரி ஒரு சூழலும் கூட அவங்களுக்கு கூடாததுங்கிறது தவாஃபு சை மட்டும்தான் கூடாது. அது அவங்க சுத்தமானதுக்கப்புறம் செஞ்சுக்கிற வேண்டியதுதான். சுருக்கத்தில் நம்ம பார்த்த செய்திகள், ஒன்று அவங்களுடைய தலைமுடி உட்பட எல்லாமே தலை முழுமையான முறையில் மறைத்திருக்கணும், முகம் திறந்திருக்க வேண்டும் என்பதாக, தல்பியா சவுண்டாக சொல்லக்கூடாது, சப்தத்தை குறைச்சி சொல்லணும் என்பதாக, அதை மாதிரி ரமல் வீர நடை போடுவதுங்கிறது தவாஃபிலோ சையிலோ இவங்களுக்கு கூடாது. தலை முடியை வெட்டத்தான் வேணும், ஒரு இன்ச்சு அளவுக்கு எந்த விதமான ஆடையும் அணிந்து கொள்ளலாம், ஆனால் கவர்ச்சியாக இருப்பது கூடாது அப்படிங்கிறது. கை உறை அணிவது கூடாது என்பதாக. கண்டிப்பாக மீகாத்தில் தான் எஹராம் கட்டி ஆகணும் என்பது கட்டாய சட்டம். மாதவிடாய் ஏற்பட்டு விட்டாலும் கூட மக்காவில் சும்மா இருக்கணும். சுத்தமானதுக்கப்புறம் அவங்க தவாஃப் செஞ்சுக்கிற வேண்டியதான். எக்காரணம் வைத்தாலும் எஹராம் இல்லாமல் உள்ளே வந்துடுறது கூடாது. அப்படி உள்ளே வந்துட்டாங்கன்னா மீகாத்தை தாண்டி எஹராம் கட்டினால் ஒரு ஆடு பரிகாரமாக அறுத்து கொடுக்கணும் என்பது அது மக்காவில் தான் கொடுத்தாகணும். இந்த மாதிரி ஒரு மாதவிடாய் பிரச்சனையை நம்ம கொஞ்சம் தள்ளி போடுறதுக்காண்டி மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கான அனுமதி உண்டு.
டாக்டருடைய ஆலோசனையின் பிரகாரம் ஹஜ்ஜுடைய காலங்களில் இது போன்ற ஏற்பட்டாலும் கூட ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எல்லா அமலும் அரஃபா, மினா, முஸ்தலிஃபா எல்லாமே அவங்களுக்கு அனுமதி உண்டு. தவாஃப் மட்டும்தான் அவங்க செய்ய முடியாது, சை செய்ய முடியாது. அது சுத்தமானதுக்கப்புறம் செய்யணும் என்பது சட்டம். அல்லாஹு அலம்.